நான் மாயா. ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். டெல்லியில் லோடி காலனி பகுதியில் 28 வயது அக்ரிட்டி சூட்டார் எங்கள் குடும்ப நபர் மர்மமான முறையில் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்துள்ளார். குடும்பம் தற்கொலை போராட்டத்தை நிராகரிக்கிறது. இது உண்மையில் ஒரு மர்மம் என்பதை குடும்பம் வலியுறுத்துகிறது. ஜூலை 2026 அறிவிக்கப்பட்ட ஸ்கூல் அசெம்பிளி ஹெட்லைன்ஸ் ஒன்றில் 58 பொறியியல் கல்லூரிகள் ஒரு ஆண்டில் மூடப்பட்டுள்ளன. இது கல்வித்துறையில் முக்கியமான மாற்றங்களை விளக்குகிறது. கெலி ரிப்பா தனது நண்பர் டேவிட் மியூர் குறித்து லிவ் நிகழ்ச்சியில் கவலை தெரிவித்தார். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மீது ஏறியபோது காற்றின் ஆபத்துகளை பற்றி பலர் இன்ஸ்டாகிராமில் எச்சரித்துள்ளனர். விசாகப்பட்டினம் கடற்கரை அருகே ஒரு படகு எந்திரப்பாகையில் பாதிப்படைந்து 3 மின்சார படகுகளை 4 நாட்பட்ட யுகங்கள் வழங்கப்படுகின்றன. 6 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். எஸ்கோட்டஸ் சிட்டிசன்ஷிப் வீக் பற்றிய தீர்ப்பை சமிக்ஞை அளித்ததும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது. உண்மையில் டிஎஸ்ஏ ஆபத்து பற்றி பலர் அறிய மறுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு புதிய முதலீட்டு திட்டங்களை அறிவித்துள்ளது. இது மாநிலத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முக்கியமான திட்டங்களாகும். பெரும் தொழில்துறைகளுக்கு ஊக்கத்துடன் சுற்றுச்சூழல் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையின் பல பகுதிகளில் மகளிர் வெள்ளம் இருப்பதால் மழை தொடர்ந்து உயிர்க்கிழமை பகுதியில் கண்பு அளிக்கும் அபாயம் உள்ளது. நல்ல பிரதான குடிநீர் மட்டும்தான் என்பதை கனிவாக அறிவிக்கின்றது. இந்த செய்திகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் ரயில் ஒலி ஒன்பரினை கேளுங்கள். ஆர்பிஸ் தமிழ் உலகம் ஒவ்வொரு மணி நேரம்